ஆணையரவு உப்பும் உப்பரசியலும். நேற்றைய தினம் மார்ச் 29ஆம் தேதி தேசிய உப்பு நிறுவனத்தின் அனுசரணையில் ஆணையரவு உற்பத்தி தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக நேற்றைய தினம் மேசை உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையில் 450 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தற்போது பொருத்தப்பட்டுள்ள நவீன இயந்திரங்கள் மூலம் மணித்தியாலத்துக்கு 5 மெட்ரிக் டன் மேசை உப்பை உற்பத்தி செய்ய முடியும் என கூறப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டிலிருந்து ஆணையரவு உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டம் உள்ளதாகவும் தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் ஆரம்ப நிகழ்வில் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி கௌரவ அமைச்சர் சுனில் ஹேந்தனெத்தி, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கமரன் மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கஜான் வெள்ளாள ஆகியோர் சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கஜான் வெள்ளாள தனது உரையின் போது மன்னாரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதனை விட ஆணையரவு உப்பே தரமானது என குறிப்பிட்டார். ஆணையரவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பித்ததை போன்று வடக்கில் போர் காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனூடாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. அந்த வகையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பும் அதிகரிக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தேசிய ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார். மேலும் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹிந்தனெத்தி உரையாற்றும் போது எமது அரசாங்கம் பதவிக்கு வந்து 5 மாதங்களில் ஆணையரவு உப்பு தொழிற்சாலையை விரிவாக திறந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடும் போது கடந்த காலங்களில் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை வேறு தரப்புகள் கொள்வனவு செய்து வெவ்வேறு பெயர்களில் விற்பனை செய்தார்கள். ஆனால் இப்போது ஆணையரவில் இருந்தே மக்களுக்கு உப்பை விற்பனை செய்யும் வகையில் மாற்றியமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது உரையில், இன்றைய நாள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் மகிழ்ச்சியான நாள். பல இன்னல்களை சந்தித்தாலும் எமது மண்ணின் வாசத்தை பரப்பியது ஆணையரவு உப்புத்தான். பலரும் விரும்பி பயன்படுத்தும் ஆணையரவு மேசை உப்பு மீண்டும் உங்கள் கைகளுக்கு வரப்போகின்றது. ஆணையரவு உப்புக்கு தனியான மவுசு உண்டு. விரைவில் ஆணையரவு உப்பு என்ற பெயரில் உலகமெங்கும் இது விற்பனையாகும் என்று குறிப்பிட்டார். இதற்கிடையில் ஆணையரவில் உற்பத்தி செய்யும் உப்பு ரஜலூனு என்ற சிங்கள பெயரில் சந்தைக்கு வருகின்றது என சற்றே பிற்போக்கு தமிழ் தேசியவாதிகள் கிளப்பியுள்ளனர். தமிழக விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த உப்பளம் பொருண்மைய மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் ஆணையரவு உப்பு என்று இயங்கியது. ஆனால் இப்போது என் சிங்கள பெயர் யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலை என சமூக வலைத்தளங்களில் உப்பு காய்ச்சுகிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல் சமீபத்தில் வர இருப்பதால் NDP அதிரடியாக ஆணையரவு உப்பு தொழிற்சாலையை திறந்து வடக்கின் வாக்குகளை அள்ளப் போகின்றார்கள் என்ற அச்சம் ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்குவார்கள் போலுள்ளது. காலனிய இந்தியாவில் ஆங்கிலேயர் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு வரியை எதிர்த்து மகாத்மா காந்தி காலத்தில் கடல் நீரில் உப்பு காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய ஆரம்ப நிகழ்வில் ரஜ உப்பு என்ற பெயர் கடந்த கால ஆட்சியாளர்களால் சூட்டப்பட்டது. உடனடியாக அந்த பெயரை மாற்ற முடியாமையாலேயே தொடர்ந்தும் அதே பெயரில் விநியோகிக்கப்படுகின்றது. ஆனால் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆணையரவு உப்பு என்ற பெயரிலேயே உலகெங்கும் விற்பனையாகும் என உறுதியளித்துள்ளார். இருந்தும் இந்த விடயம் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக பெரிதாக்கப்படுகின்றது. இந்த பெயர் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இந்த விடயம் தரப்பில் கைத்தொழில் அமைச்சுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீதரன் ஆணையரவு உப்பளத்தை விரிவாக ஆரம்பிக்க கோரியதோடு இந்தியாவுடன் தான் பேசியதாகவும் ஆணையரவு உப்பு தொழிற்சாலையை கையேற்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவுக்கு உப்பு தொழிற்சாலையை தாரை வார்க்க வேண்டிய MP ஸ்ரீதரன் பெயர் மாற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்த பின்பும் அமைச்சுக்கு கடிதம் எழுதியமை வேடிக்கையானது. உப்பு சத்தியாகிரகம் போல் ஒரு உப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வடக்கு கிழக்கை மீட்க வேண்டும் என சில சமூக ஊடக போராளிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் நடக்க இருப்பதால் NPP வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு வரும்போது உப்பை தெளித்து தமது எதிர்ப்பை காட்டும்படி அழைப்பு விடுத்துள்ளனர். அத்துடன் NPP தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளின் முன் உப்பு பைகளை வைக்கும்படியும் கோரியுள்ளனர். ஏனெனில் அவர்கள் உப்பு போட்டு சாப்பிடாததால் ரோசமற்ற பெரும்பான்மை கட்சியில் அங்கம் வகிக்கின்றார்கள். இப்படியாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து வினோதமான போராட்டங்களை அறிவித்துள்ளார்கள். வடக்கு கிழக்கில் தீர்க்கப்பட வேண்டிய பல பாரிய பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி, சட்டவிரோத மண் கடத்தல், சுண்ணக்கல் கடத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் தமிழ் பாதாள குழுக்களின் கொள்ளை மற்றும் கொலை அட்டகாசங்கள் என பல விடயங்கள் உள்ளன. ஆனால் தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்ட பின்பும் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக பெயரை வைத்து உப்பு அரசியல் ஒன்றை தொடங்கியுள்ளனர். ஆணையரவு உப்பு என்ற பெயரில் சுட்ட வேண்டியது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை. ஆணையரவு உப்பளம் வடக்கின் அடையாளம். அது தன்னகத்தை பல வரலாற்று தடங்களை பதிவு செய்துள்ளது. ஆணையரவு உப்பளம் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான இடத்தினை வகித்துள்ளது. இந்த உப்பு தொழிற்சாலையை புனரமைக்க 2010 100 மில்லியனை அப்போதைய அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. பின்னர் 2015 மேலதிகமாக 125 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டது. 2018 95% புனரமைப்பு பணிகள் முடிவடைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. MP ஸ்ரீதரன் அங்கம் வகித்த தமிழரசு கட்சி நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்த போது ஏன் ஆணையரவு உப்பு தொழிற்சாலையை திறக்க கோரவில்லை?
95% வேலைகள் முடிவடைந்திருந்த நிலையில் இத்தொழிற்சாலை 7 வருடங்களாக திறக்கப்படவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 மாதங்களில் NBP உப்பு தொழிற்சாலை இயங்க வைத்துள்ளது. ஆகவே வடக்கில் இயங்காதுள்ள அனைத்து தொழிற்சாலைகளையும் மீண்டும் நல்ல நிலையில் இயங்க வைப்பதன் மூலம் வடக்கின் நிலையோருக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். யார் குத்தியும் அரசியானால் சரி, உசுப்பேத்தும் அரசியலுக்கு மக்கள் முடிவு கட்ட வேண்டும். பட்டணத்து வதை முகாம் உட்பட ஏனைய வதை முகாம்கள் பற்றிய விசாரணையும் ஆரம்பிக்கப்படும். பட்டணத்து வதை முகாம் போன்று பல வதை முகாம்கள் இருந்தன. அவ்வாறான அனைத்து வதை முகாம்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் மார்ச் 29 வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளாட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்ததில் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அப்போது அரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்தில் காணிகள் விடுவிப்பு, வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு அதிக நிதி ஒதுக்கீடு மற்றும் வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயக்குதல் என படிப்படியாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம். கைதிகள் விடுவிப்பு தரப்பில் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அந்த நடைமுறைகளின் பிரகாரம் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவர் என அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். அமைச்சர் விமல் குறிப்பிடும்போது தெற்கில் JVP UMP என்று பிரிந்திருந்தது போன்று வடக்கு கிழக்கில் LTT, FLOOD, EPDP, EPRLF, டெலோ என பிரிந்து செயற்பட்டிருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் தமிழ், சிங்கள, முஸ்லிம்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் ஊடகமாக தெரிவித்த வதை முகாம்கள் விசாரணையில் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து ராணுவ துணைக்குழுக்களாக செயற்பட்ட தமிழ் இயக்கங்கள் நடத்திய வதை முகாம்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக FLOOD மாணிக்கதாசன் தலைமையில் வவுனியாவில் வதை முகாம் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை பற்றி மோடியிடம் கோல் மூட்டுவோம் என பூச்சாண்டி காட்டும் CVK. மாகாண சபைகளின் அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் இந்திய பிரதமர் மோடியின் கவனத்துக்கு கொண்டு செல்லவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த சிவஞானம், எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவருடனான சந்திப்பில் முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை தொடர்பாக அதில் இருக்கும் அதிகாரங்கள் படிப்படியாக பறிக்கப்பட்டு வருவது தொடர்பாகவும் அதனுடன் இணைந்த பல விடயங்கள் தொடர்பாகவும் அவரின் கவனத்துக்கு கொண்டு செல்லவுள்ளோம் என அவர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அநேகமாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும், அந்த சந்திப்பில் அவர்களுடைய விஜயத்தின் போது, வருகையின் போது தமிழரசு கட்சி அவரை சந்திக்க கூட்டாக கட்சி சார்பாக அநேகமாக 4 பேர் என்று நினைக்கிறேன் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்திப்பிலே நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை சம்பந்தமாக அதுக்கு படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும், அதிகாரங்களும், பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற நிலையை கண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் நியமித்த ஆளுநர்களையே இணைத்தலைமையாக மாவட்ட இணைப்பு குழுக்களும் தலைமையாகவே இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை. அப்படியான பல விடயங்கள், வைத்தியசாலைகளை தேசியமயமாக்கி, கல்வி அப்படியே இப்போ தேசிய பாடசாலைகளாக மாற்றி, அப்படி பல விடயங்களை விவசாயத்திலே வடக்கில் அத்துமீறும் போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். MP ஸ்ரீபவானந்த ராஜா காட்டம். போலீசாரின் அடாவடித்தனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சங்கானை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் அண்மை காலமாக போலீசாரின் அடாவடிகள் அதிகரித்துள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட போலீசார் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியிருந்தது. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பிய வேளை அவர் இவ்வாறு பதிலளித்தார். அங்கு மேலும் பேசிய MP ஸ்ரீபவானந்த ராஜா மேலும் தெரிவிக்கையில், போலீசாருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் போலீசார் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடக்கின்றனர். அவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றார். தையிட்டு விகாரி விவகாரம் அகில இலங்கை ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை. ஒருங்கிணைப்பு கூட்டம் பிரதேச அபிவிருத்திக்கானது. MP ஸ்ரீபவானந்த ராஜா. அண்மையில் தெல்லிப்பளை பிரதேச சபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பார்லமெண்ட் உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்ற போது தையிட்டு விகாரி விவகாரம் பெரும் பேசு பொருளாக மாறியிருந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்கள் ஒருவரான சுகுமாரி சாரஜன் தையிட்டு விகாரை கட்டப்பட்டுள்ள தங்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். அரசாங்கத்தின் உதவியோட ஒரு பெரிய விகார கட்டி இருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய உறுப்பினர்களிடையும் போயிருக்கிறோம், முந்தைய அரசாங்கத்திடையும் போயிருக்கிறோம், எல்லார்டையும் போயிருக்கிறோம். அந்த காலத்தில் எங்களுக்கு, நீங்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் இது முந்தைய அரசாங்கங்கள்ல இனவாதமாக செயற்பட்ட விடயம் தான், இது ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் எமது ஆட்சியில் எதுவும் நடைபெற மாட்டாது என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருந்தீர்கள். ஆளுநரும் அறிக்கை எழுதுகிறார் இன்று வரையும் எழுதி முடியவில்லை. அப்படி இருக்கையில் நாங்கள் கடந்த 20ஆம் தேதி தங்கள் யாருடைய
தன்னிச்சையாக சென்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களை சந்தித்து அவர் எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை தந்து நாங்கள் நம்பிக்கையுடன் வந்து 2 இரவுகள் தூக்கம் கடந்த நிலையில் 22ஆம் தேதியோ 23ஆம் தேதி அங்கே இன்னொரு சட்டவிரோத கட்டடம் மிக கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரு பிரதேச செயலகம் சார்பாகவோ அல்லது இந்த பிரதேசத்தில இருந்து மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட தாங்களோ இது சம்பந்தமா அறிந்திருக்கிறீர்களா? அல்ல இன்று வரையும் இது எனக்கு தெரியவில்லை என்ற பதில் கூற போகிறீர்களா? அல்லது இது சம்பந்தமாக என்ன ஒரு நடவடிக்கை எந்த ஸ்டேஜில் நிக்குதுன்றதை இந்த இடத்துல மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்த வேணும். காணி உரிமையாளரின் கேள்விக்கு பதிலளித்திருந்த எம்பி ஸ்ரீபானந்தராஜா இந்த விடயத்தை அகில இலங்கை ரீதியிலேயே தீர்க்க வேண்டும் என்று பின்வருமாறு பதிலளித்தார். அகில இலங்கை ரீதியிலே தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. நாங்கள் இப்போ இதில் வந்து ஒரு இந்த தொகுதியின் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கத்தான். இது உண்மையில சட்டவிரோதம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அந்த ஆளுநர் அவையெல்லாம் இதை அந்த மட்டத்தில் இதை உருவாக்கணும். நாங்கள் டிஎஸ்ஓ இதை நாங்கள் அறிக்கை அனுப்பலாம். ஆனால் அந்த அறிக்கை எவ்வளவு தூரம் அவர்கள் அதுக்கு பதிலளிப்பார்கள் தெரியாதபடியால் நீங்கள் இதை ஆளுநர் மற்றும் அமைச்சர் மட்டத்துக்கு தான் இதை கொண்டு வரணும் நினைக்கிறேன். எம்பி ஸ்ரீபானந்தராஜாவின் பதிலால் திருப்தி அடையாத காணி உரிமையாளர்கள் எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை, முடிந்தால் பௌத்த பிக்குமார் தரப்பில் இருந்து வழக்கை தொடருமாறு சவால் விட்டார்கள். இந்த தையிட்ட விகாரி விவகாரத்தில் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையற்ற காணி உரிமையாளர்கள் வேறு எந்த பிணக்கைக்கும் கூட நீதிமன்றத்தை நாட மாட்டார்களோ என்று அவதானிகள் கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டின் அதி உயர்துறையான நீதிமன்றத்தை புறக்கணிப்பவர்கள் கட்சி அரசியலூடாக அரசாங்கத்தை அமைக்கும் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்ப்பார்களா என்று கோரிக்கை விடுக்கின்றனர். முட்டாள்தனமான வாதம். சகல ஆவணங்களும் இருக்கும்போது காணி உரிமையாளர்கள் இந்த பிரச்சனையில் குளிர்காயும் சட்டத்தரணி அரசியல்வாதிகளின் உதவியுடன் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மீள் விசாரணைக்கு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராகவும் மிக விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இந்த நாட்டில் இடம்பெற்ற எல்லா விதமான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். இதனை அவர் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கவில்லை. இதற்கு முதலிலே அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு விடுமுறையை வழங்கி மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் சிறுபான்மைக்கும் எதிராக வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டது. அப்படிப்பட்ட நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம் என்றார். அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கும் போது உண்மையை அறியும் ஆணைக்குழுவை நியமித்து இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வோம் என தெரிவித்தோம். அதற்காக மக்கள் 5 வருடத்துக்கு ஆட்சியை தந்துள்ளனர். எனவே இந்த நாட்டில் இடம்பெற்ற எல்லா விதமான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அதே ரீதியில் நாட்டில் ஒரு குரோதத்தை வளர இடமளியும். அந்த வகையில் எல்லோரும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்றார். மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் பலி. ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஏழாலை தெற்கைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார். மற்றொரு இளைஞன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். கந்தரோடை பகுதியில் வேகமாக பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிறுத்தக் கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் சுதந்திர நாட்டை விடுவிக்குமாறும் அந்நாட்டில் நடைபெறும் கொலைகளை நிறுத்துமாறும் கோரி இஸ்ரேலுக்கு எதிராக கொழும்பு தெவட்டக ஜீம் ஆம் பள்ளிவாசல் அருகில் அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஷ்வி சாலிக் கலந்து கொண்டிருந்தார். அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், பாலஸ்தீன மக்களின் குழந்தைகளை தாய்மார்களை கொன்று குவிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக இலங்கை உட்பட உலக நாடுகள் ஒன்றுபட்டு ஐநா ஊடாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இந்த நோன்பு மாதத்தில் அவர்கள் செய்யும் கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடுவில் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்காத எதிர்க்கட்சி ஜாழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஜாழ் உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது. பிரதேசம் குறித்து பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்ட குறித்த கூட்டத்தில் ஜாழ் மற்றும் கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. வழக்கம் போலவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண அவைத் தலைவருக்கான ஆசனங்கள் முன்வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அக்கதிரைகள் கூட்டம் முடியும் வரை காலியாகவே இருந்தன. இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீபவானந்தராஜா அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முறையான அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தான் கலந்து கொள்ள முடியாதமை தொடர்பாக முன்கூட்டிய அறிவித்தலை வழங்கியிருந்தார். ஏனையவரும் முன்கூட்டிய அறிவித்திருக்கவும் இல்லை, கலந்து கொள்ளவும் இல்லை என தெரிவித்திருந்தார்.
வடக்கில் தொடர்ச்சியாக பிடிபடும் கேரளா கஞ்சா பொதிகள். தலைமன்னார் கடற்பரப்பில் மிதந்து வந்த சுமார் 49 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா பொதிகள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் மணல் திட்டு 1 மற்றும் 2 கிடைப்பட்ட கடற்பகுதியில் கடற்படையினர் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கடல் பகுதியில் மிதந்து கொண்டிருந்த சந்தேகத்துக்கிடமான பொதிகளை அவதானித்து சோதனை செய்தபோது அந்த பொதிகளில் பொது செய்யப்பட்டிருந்த சுமார் 124 கிலோகிராம் மற்றும் 392 கிராம் கேரளா கஞ்சாவை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இவை 46 பொதிகளாக கட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் மதிப்பு 49 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மியான்மரை உலுக்கிய பூகம்பத்தில் 1644 பேர் பலி. மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மியான்மர் நாட்டின் மையப்பகுதியில் ஏற்பட்ட பூகம்பத்தால் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். இச்செய்தி எழுதப்படும் வரை 1644 பேர் பலியாகியுள்ளதாக மியான்மர் ராணுவ ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் பூகம்பம் காரணமாக 2376 பேர் காயமடைந்துள்ளதுடன் 30 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மியான்மரில் ஏற்பட்ட பூகம்பம் 7.7 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. மியான்மர் பூகம்பத்தின் தீவிரம் தாய்லாந்து பாங்காக் நகரிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. பாங்காக்கில் 6 பேர் பலியாகியுள்ளதாகவும் 26 பேர் காயமடைந்தும் மற்றும் 47 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மியான்மரில் நடந்தது போன்று இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இடம்பெறலாம் என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். எனவே அதற்கேற்ற வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.